பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த குளிர்கால வேதாகம ஆய்வில் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே வேதத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். பெத்லகேமில் நடந்ததான நிகழ்வுகளின் அடிப்படையிலே வேத வசனங்களை ஆராய்ந்து அதில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 11வது நாளாகிய இந்த தினத்திலும் இஸ்ரவேலிலிருந்து எழும்புகிறதான ஒரு செங்கோலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இந்த செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திர லோரியும் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. வேதவசனத்தின் மகிமை உண்டாவதால் இந்த செங்கோல் தேவனாய் கர்த்தருடைய செங்கோல், சமாதான கர்த்த வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் பாதங்களை விட்டு ஒரு ஓடி வழிவதும் இல்லை, ஜனங்கள் இடத்தில் சேருவார்கள் என்று சொல்லி சமாதான கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தன்மையில் சுமந்து கொண்டவர். ஆம், செங்கோலை நமக்காக நீட்டுகிறார். தேவனே சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. பெத்லகேமிலே பிறந்த பாலனாகிய கர்த்தத்துவத்தை தன் மீது சுமந்து கொண்டு வந்தார். அது ராஜரிகம் உண்டு, அந்த ராஜரிகத்தில் செங்கோல் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதா. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. ஆம், ராஜாவாகி பிறந்திருக்கிறது எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அந்த ராஜாவுக்கு ஒரு செங்கோல் கர்த்தர், அது நீதியுள்ள செங்கோல். சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்புவார். நீ சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்வேன். ஆம், கர்த்ததாமே நமக்கு ஆளுகையை தருகிறார். அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்யும்படியாக சர்வத்தை ஆண்டு கொள்ளும் சொல்லி ஆளுகையை தருகிற தேவன், செங்கோலை உடையவர். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜா எஸ்தர் ராஜாத்தை நோக்கி தன் செங்கோலை நீட்டினார். ஆம், அவளுடைய வேண்டுகோள் என்ன என்று சொல்லி அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த செங்கோல், அது நீதியின் செங்கோல், நித்திய நீதி, கர்த்தருடைய வேதம் சத்தியம், கர்த்தருடைய நீதியே நித்திய நீதி. ஆம், அவருடைய நீதிபரர், அவர் நீதியின் தேவன், அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நமக்காய் நீதி அருளுகிற தேவன். ஒருக்கப்படி யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 103:6வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பிரசாந்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் நீதியையும் நியாயத்தை நடப்பிக்கிற கர்த்தர். நீதியை சீக்கிரமாய் அவர் நீதியின் பலனை நமக்கு கட்டளையிடுகிற கர்த்தர். கர்த்தர் பிரசாந்தத்துக்கு முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியை தேட வேண்டும். கர்த்தாவே, நீர் நீதிபரர், நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் என்று சொல்லி 137வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். கர்த்தருடைய நீதிக்காக நான் காத்திருப்போம். நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்கார தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். நீதியின் தேவனே என்று சொல்லி அழைத்து தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் சமூகத்தை நோக்கி எம்பெருத்தோடையே பார்க்கும்படி அவன் பிரியமாக்கி வேண்டுதலை கேட்பார். ஆம், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நீதியாய் ஜீவிக்கிற சிரசின் மீது கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதங்களை தங்க பண்ணுகிறவர். நம்மையும் ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நீதியை செய்வதற்கு அனுதினம் நீதியின் வசனத்தில் பழக வேண்டும். அந்த நீதியை நாம் பற்றிக்கொள்வோம், மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உண்மையான தேவன் இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். வேலையாளும் ராஜா இங்கே இருந்து புறப்படுவார்.